இது இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்காவது 2 பேரும் எண்ணெயை தேய்ச்சி குளிக்கலாம்லாட்டி இப்படி இருந்து டிவி பார்த்துட்டே இருக்கிறியா? போமா, இன்னைக்கு ஒரு நாள் தான் எங்களுக்கு லீவே இருக்கு, அப்பதான் டிவி பார்க்குறோம். எம்மா தலையை பாரு, என்ன பியானு! இடி பக்கத்துல இருக்க புள்ள ஒன்னையும் வச்சு சிரிக்காதா? இவ்வளோ பியானு இருக்கு. நீ சீப்பை வச்சு இழைச்சா என்னட்டி? ஏம்மா தலையில இருந்து கையை எடுமா எனக்கு பியானு பார்த்தாலே பிடிக்காதுன்னு தெரியும்ல. ஆமா, நீ ஏன் இழைச்சிடாத, என்னையும் பார்க்க விட்றாத. பியானு அவ்வளோத்தையும் வளர்த்து வச்சுக்க. என்ன மினுக்குறியடி? இந்த தலையில பியானு இருந்து அசிங்கமா இருக்காதா உங்களுக்கு? ஏம்மா நீ சும்மா இருபத்துக்கு இதுக்கு தான் உன் மடியில் படுக்கவே கிடையாது. ஏம்மா கிளாஸ்ல வச்சு இவனுக்கு பின்னாடி இருந்த பிள்ளை இவ தலையில போற பியானை பார்த்து எடுத்து கொடுத்தனால அந்த பிள்ளைய வெளியே விட்டுட்டாங்கம்மா கிளாஸ்ல இருந்து. அதுக்கப்புறம் டீச்சர் இவரை பார்த்து கேட்டிருக்காங்க, ஆட்டு பண்ண கோழி பண்ண மாதிரி நீ என்ன பியான் பண்ணையா வச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்கம்மா. இங்கே பாரு, உன்னை பற்றி நான் ஏதாவது பேசினேன்னா நீ எதுக்கு இப்போ அம்மாட்ட என்னை பற்றி சொல்லி கொடுத்துட்டு இருக்க? எம்மா அண்ணா ஆரம்பிச்சாச்சா? ஒரு 10 நிமிஷம் 2 பேரும் சண்டை போடாமல் இருக்கிறீங்களாட்டி நான் வறுத்து வருவேம்மா. பிள்ளைகளு சோறு அடுப்பில் இடக்கு பார்த்துட்டு வரேன். அதுக்குள்ளே முடிய எடியை பிடிச்சி இழுத்து சண்டையை போட்டு தொலைஞ்சிடாதீங்க. நான் இப்போ உன்னை பற்றி என்ன சொன்னேன்? கிளாஸில் நடந்தது தானே சொன்னேன். உங்கள் டீச்சர் தான் சொன்னாங்க அவங்கள்ட்ட போய் சண்டையை போடு. உன் கிளாஸில் நடந்ததை நான் சொல்லட்டேன். இந்த வாட்டி நீ செகண்ட் ரேங்க் தானே, இன்னைக்கு அப்பா வரட்டும், அதை சொல்லி கொடுத்துட்டு. சொல்லிக் கொடு. நீ என்ன ஒரு படம் ஃபெயிலு, நான் சொல்லிக் கொடுப்பேன். நான் ஒரு படம் ஃபெயிலு தான், ஆனால் அப்பா என்ன அடிக்காது. ஏன்னா நான் போன வாட்டி 3 படம் ஃபெயிலு, இந்த வாட்டி 1 தான் ஃபெயிலு. ஆனால் நீ போன வாட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க்லேருந்து இந்த வாட்டி செகண்ட் ரேங்க் வந்திருக்க. நீ கொஞ்சம் பிச்சு எடுத்துருவாங்க பாரு. என்ன உங்க போர்லாம் முடிஞ்சா? ஏம்மா இவா இருக்காளாம்மா, இந்த வாட்டி செகண்ட் ரேங்க் எடுத்திருக்காம்மா. இது செகண்ட் ரேங்க்னா என்னது? 2வதா? தமிழ்ல சொல்லுங்களாம் டி, பெரிய படிப்பு படிக்கலாம், இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு 2வது ரேங்கா? ஏம்மா ஆமாம் ஆமாம், அது கூட தெரிய மாட்டேக்கு. இது 2வதா எடுத்திருக்கா? உங்க அப்பா ஏமாவா நல்லா படிப்பான்னு சொல்லிட்டு தெரியுமா? நீ என்ன 2வது ரேங்க் எடுத்திருக்கா? ஒரு காலாவது புக் எடுத்து படிக்கணும். இப்படியே டிவி பார்த்துட்டு இருந்தாக்கி 2வது தான் வருவ நீ. நீ இப்படி 2ஆம் ரேங்க் எடுத்துட்டு வந்து என்ன கேவலப்படுத்திட்டு இருக்கா? இப்படி இருக்க எதுக்கிட்டு சிரிக்கிறிய? அந்த சரஸ்வதி மாவ சும்மையே தான் சுத்திட்டு திரிவா. 23வது ரேங்க் எடுத்திருக்கா. நீ இப்படி இருக்கான்னு கேட்டா உனக்கு எனக்கு சிரிப்பாவா இருக்கு. நீ உங்க அப்பா வரட்டும். அம்மா 2 தாமா பெருசு, செகண்ட் ரேங்க் தாமா பெருசு. 23லாம் எடுத்தாக்கி தங்கச்சி மாதிரி ஒன்றும் படிக்காத பிள்ளைமா. இங்க பாரு, என்ன இழுக்க வேலை வச்சுக்கிறத பத்துக்க. என்ன இளவ, நம்ம 4 எழுத்து படிக்கலன்னு இவ்வளோ சொல்லியதெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. 2 பெருசா? 2 23 தான் பெருசு. நீ நான் படிச்சிருக்கேன், இவ ஏதோ புதுசா 2 பெருசுங்க. யார்கிட்டையும் போய் சொல்லிட்டு நிக்காதம்மா. ஏம்மா நீ எத்தனை வரமா படிச்சிருக்க? இனி என்ன சுவாதிக்க வாட்டி செய்யறிய? 4 எழுத்து உங்களை படிக்க வச்சனால தானே இப்படி தப்பு கண்டுபிடிக்கிறிய? சத்யம்மா சாப்பிடவா மக்களே? எம்மா எனக்கு இப்ப சாப்பிடறதுக்கு எதுவும் வேண்டாம், அவளும் வந்துட்டு அதுக்கப்புறம் சேர்ந்து சாப்பிடியோம். நீ வந்து எவ்வளவு நேரம் ஆகு? என்ன எம்டி அவ வரல? எம்மா அவ 2 படம் ஃபெயிலுமா, அதனால அவளுக்கு ஈவினிங் ஸ்டடி உண்டு. எப்பாடா சை, ஸ்டடி நீ உயிரை வாங்கிறியாவ. எம்மா கொஞ்சம் எடுத்து சோறு போடு. ஏன் பட்டி கொஞ்சம் படிச்சா என்ன? அன்னைக்கு இப்படி ஸ்டடிக்கு இருக்கியே, கேவலமா இருக்காதாடி? கேவலமா இருக்காதாடி? கெத்து டீ, அதெல்லாம் ஒரு கெத்து. என்ன மாதிரி ஒன்னால 2 படம் ஃபெயில் ஆக முடியுமா? எம்மா பாத்தியா 2 படம் ஃபெயில் ஆயிட்டு எப்படி சொல்லியா நீ? சாவா இதெல்லாம் உருப்படமையா நீ நினைக்க? இப்பதான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்கேன், உடனே ஆரம்பிக்காத. எம்மா அங்க பாரு, உன்னையே எதிர்த்து பேசிட்டாமா. எம்மா என்னம்மா ஒண்ணும் சொல்லாம போறா? இப்ப என்னடி செய்யணும்? அவளை அப்ப அடிச்சு கொள்ளட்டா? இல்லம்மா ஒண்ணும் சொல்லாம போறியேன்னு கேட்டேன். உங்ககிட்ட ஆவிய பக்கம் என்னால முடியலம்மா, ஆளை விடுங்க. எம்மா நில்லும்மா, எங்க ஓடிட்டே இருக்கா? என்னடி என்ன சொல்லு. எம்மா இந்த வாட்டி நான் செகண்ட் ரேங்க் எடுத்ததுக்கு நீ அசெம்பிளில கூட்டி வச்சு கிளாப்லாம் பண்ணி பெண்ணு தந்தாங்கம்மா. அப்படியே மக்களே என் பிள்ளை இவன் எனக்கு என்ன சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமாமா? எடி நீ பாத்தியா பிரேயர்ல நான் பெண் வாங்குனத? ஆமா பார்த்தேன். செகண்ட் ரேங்க் தானே எடுத்தேன், இத ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த மாதிரி நடிச்சிட்டு தெரியா? பொறாமட்டி உனக்கு. இப்ப என் பிள்ளைக்கு எல்லாரும் கண்டு போட்டுருப்பாவல்ல, இரு மக்களே தடவி போடுவான். ஏடி எப்பவும் அந்த பாரதிய கதை நெட்டி செகண்ட் ரேங்க் எடுப்பாவ, நீ எப்படி வந்தா செகண்ட்? அவ என்னடி 1 மார்க் கம்மிட்டி, அவ தேர்ட் நான் செகண்ட். என் பிள்ளை எலும்பு மக்களே கொஞ்சம் தடவி போடட்டு. இந்த செகண்ட் ரேங்க் எடுத்தாலே இந்த அம்மா தொல்லை. அசெம்பிளில கூப்பிடுறது என்ன, கிளாப் பண்றது என்ன, சை வீட்டுக்கு வந்தா இங்க வேற தடவி போடணும், அது இது நீ ஷோ. சில பேருக்கு இதை பார்க்கும்போது வயிற்றுச்சலா தான் இருக்கும். என்ன பண்ண, செகண்ட் ரேங்க் வேற எடுத்தாச்சு. ரொம்ப நீட்டா தட்டி தடவி போடும்போது வாய் பேசக்கூடாது, கொஞ்ச நேரம் அமைதியா நில்லு.
ஐயே பாவம். ஆய் கண்ணே, ஹரி கண்ணே, வியாய் கண்ணே, நல்ல கண்ணே, நொல்ல கண்ணே, இஞ்ச கண்ணே, தெரியாத கண்ணே, எல்லாம் பறந்து போட்டு நான் துப்பிட்டி. பூ, பூ, பூ. நீயே மாமக்களே உனக்கு சேர்த்து தடவிடுவா. ஏம்மா, எனக்கு செகண்ட் ரேங்க் எடுத்ததுக்கு தடவி போட்டே சரி. அவளுக்கு எதுக்குமா 2 படம் ஃபெயில் ஆனதுக்கா? ஆய் கண்ணே, ஹரி கண்ணே, நல்ல கண்ணே. எம்மா, கிச்சலமா இருக்குமா? நல்ல கண்ணே, எல்லாம் பறந்து போட்டு. பூ, பூ, பூ. ஏம்மா, நீ இப்போ ஒரு பாட்டு படிச்சல்ல, அது யார் உனக்கு சொல்லி தந்தா? பாட்டி, அது பாட்டாட்டி?